பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலகினில் உயரிய உயிரினம் என அவன் மனிதனை புவி படைத்தான். அழகினில் சகலரும் வியந்திடும் விதம் அவன் அவையவ வெளி கொடுத்தான். நில திசை விழுந்தவன் எவனினி மனிதனே நிதம்பட தவறில்லைத்தான். வெறும் சதை பொதியுள்ள இருதயம் பலதையும் நிலைத்திட வழி பிழைத்தான். கருணாவந்த உருவாத අපරිමිත දයාවන් වූ සර්ව බලධාරියා අල්ලාහ් තාලාට සියලු ප්‍රශංසා හිමි වේවා. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. புத்தகசாலை திறக்கும் பொழுது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று விக்டர் ஹியூகோ அவர்கள் கூறினார்கள். விக்டர் ஹியூகோ அதாவது பிரான்சிலே தோன்றிய ஒரு அறிஞர். அவர் எழுதிய நூல் தான் த மிசரபிள் லைஃப் என்ற நூல். ஏழை படுத்தும் பாடு என்ற அந்த நூல் அவரால் எழுதப்பட்டது. உலங்கும் மர்மங்கள் என்ற இப்புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை வாசகர்களுக்கு வழங்கப் போகின்றது. குற்றம், விசாரணை, மனித மனதின் இருண்ட மூலைகள் இவையெல்லாம் ஒரு நல்ல குற்றக்கதையின் ஆழத்தை கூட்டும். இந்த நாட்டிலே ஒரு அமைதியான ஒரு சூழலை, இனவாதமற்ற ஒரு சூழலை, பொருளாதார சமத்துவமிக்க ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று எவ்வளவோ கங்கணம் கட்டிக்கொண்டு எத்தனையோ பேர் நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் இந்த மனித மனங்களிலே மாற்றம் ஏற்படுவது, கல்வி ரீதியான மாற்றம், ஆன்மீக ரீதியான மாற்றம், பண்பாட்டு ரீதியான மாற்றம், விழுமியங்கள் ரீதியான மாற்றம், இந்த மாற்றங்கள் எல்லாம் வர வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அனைவரும் இந்த நாட்டிலே ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக இருப்போம் என்பது மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் இருக்கின்றவர்களுடைய தொகையையும் குறைக்கலாம் என்ற செய்தியையும் கூறி கடைசியாக எமது ஜட்ஜ் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து, சிறைக்கு போனதற்கு பின்னால் அங்கு சென்று குற்றங்களை பழகியவர்களும் இருக்கிறார்களாம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கு நீங்கள் போன்றவர்கள் என்ன முடிவுகளை எடுத்திருக்கிறீர்களோ தெரியாது என்ற ஒரு கேள்வியை கேட்டவனாக இன்றைய நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு மீண்டும் சகோதரர் அசூர் அவர்களுக்கு எனது ஆழமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். சாராம்சத்தை நான் அவரிடத்தில் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் ஆவலாக ஒரு கதையை கேட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு கதைகளையும் ஊடகங்களூடாக, நியூஸ் பேப்பர்ஸ் ஊடாக நாங்கள் கேட்பது வழக்கம். இந்த இடத்துல ஒரு டாக்டர் ஒன்று ரேப் பண்ணப்பட்டதாம், இந்த இடத்துல ஒரு பிள்ளை ஒன்று இப்படி கொலை செய்யப்பட்டதாம். இந்த கதைகள் எல்லாம் காதோடு அப்படியே அழிந்து போவது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த புத்தகத்தை எழுத்து மயமாக்குவது அல்லது நடைமுறையில் கொண்டு வருவது என்பதற்கான காரணம், இந்த புத்தகத்தின் வாசிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டோரியாக, கதையாக மட்டுமல்லாமல் இதிலிருந்து ஒரு படிப்பினை இருக்கோடும், அதன் நோக்கம் ஒன்று இருக்கும். இந்த முதலாவது பிரதினை தனது அன்பு கரங்களால் பெற்றுக்கொள்ளுமாறு பிரபல தொழிலதிபரும் ட்ராவல் டேட்டா பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரான அல்ஹாஜ் எம்.ஜே. அஹ்மத் ஃபுவாத் அவர்கள் முதற் பிரதியை இப்போது பிரதம அதிதி மற்றும் நீதிபதி அல்ஹாஜ் எம்.எம். அப்துல் கஃபூர் அவர்களுடைய அன்பு கரங்களால் பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் அல்ஹாஜ் ஏ.எச்.எம். மாலிக் ஜே.பி. அவர்கள், ஷாஃபி ஷிஹாபுதீன் அவர்கள், ஜெஸ்மோ லங்கா டிராவல்ஸ் உரிமையாளர் அல்ஹாஜ் காதர் முஹிதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஸ்தாபனத்துடைய தலைவராகவும் அவர் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார் தொழிலதிபர் அல்ஹாஜ் இஸ்மாயில் அவர்கள்.
இந்த புத்தக வெளியீட்டை பொறுத்தவரையில் புத்தகத்தில் சொல்ல வருகின்ற செய்திகளும் உண்மையிலே ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் இந்த நாட்டில் எந்த ஒரு சமூகத்திலும் நடைபெறாமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தி எமக்கு சொல்லுகிறது. මේ පොත අපේ රටේ සිද්ධ වෙච්ච සත්‍ය අභිරහස් සිද්ධීන් පිළිබඳ එකතුවක්. අභිරහස් කතා ගොඩනගන්නේ අභිරහස් මන්දිර ගොඩනගන්නේ එකම දූෂිත දේශපාලන පසුබිමත් එක්ක. ඔබ දන්නවා අපේ රටේ තිබුණු සංස්කෘතිය තමයි දේශපාලඥයන් අපරාධකාරයන් රකින්න විතරක් නෙවෙයි අපරාධකරුවන් සමග සෙල්ලම් කරන සමාජයක්. රජයේ නියෝජනය කරන ඇමතිවරයෙක් ලෙස අපට වාක්‍යයක් තිබෙනවා මෙවැනි සිද්ධි නැවත නැවත සිදු නොවීමට ඒ සඳහා අවශ්‍ය නීතිමය සමාජීය ඒ වගේම අනිකුත් සියලුම පහසුකම් සපයා දීමෙන් එවැනි දේ නැවත නැවත සිදු නොවීමට අපි වගබලාගන්නවා. கலாபூஷணம் எம் அஸ்வர் தந்திருக்கும் உண்மை சம்பவங்களின் தொகுப்பு இப்போது நம் கைகளில். இலங்கை தமிழ் இலக்கிய பரப்பிலே இல்லவே இல்லை, இந்நூல் தான் முதல் முயற்சி என நான் கருதுகிறேன் என்கிறார். அதற்கு அவருக்கு ஒரு கரகோஷம் பெற வேண்டும். உங்களை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவாக இந்த நூலை எடுத்துக்கொள்ளுங்கள். எனது உரையை எழுதிக் கொண்டிருந்த போது பாதாள உலக கோஷ்டி மோதல் உச்சம் பெற்று துப்பாக்கிச் சூடு, ஆழ்கடத்தல், கொலைகள் என சம்பவங்கள் ஊடகங்களில் விரிந்து கொண்டிருப்பதை கவனித்தேன். அப்போதுதான் அது ஆரம்பம் என்றால் இப்போது எல்லாமே சர்வ சாதாரணமாகிவிட்டது என்றுதான் சொல்ல. எனக்கு ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவையில் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பானது என்றால் அது அறிவு 16 வருடங்கள் தொடர்ச்சியாக நடத்திய என்னுடைய ஆசான் மொயின் சாமி அவர்களை கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வும் மேடையிலே என்னால் இடம்பெற இருக்கிறது. நன்றி. சிரேஷ்ட இலக்கியவாதி மொயின் சமீம் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றார். ஒரு சிறப்பு பிரதியும் அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது.
இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கின்றேன். இந்த புத்தகம் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் உண்மையில் நடைபெற்ற சம்பவங்கள். நான் திருநாய்வு செய்து எழுதிய கதைகள் தான் இந்த தினகரன் வாரமஞ்சலியில் வந்த கதைகளை தான் தொகுத்து எழுதியிருக்கின்றேன். எனவே என்னுடைய உரையும் வந்து இருக்கிறது. நான் எதனை உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கின்றேன். அவற்றையும் வாசித்து என்னுடைய கதைகளையும் வாசித்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தரும் ஆக்கத்துக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக முயற்சி எடுக்க வேண்டும். என்னுடைய ஆசனாக இருந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு மிகவும் பிரயோசனமாக இருந்த என்னுடைய நீதியரசர் அப்துல் கபூர் அவர் கையசைத்து அதனை சைக்கிளை செய்கின்றார். மற்ற என்னுடைய மதிப்புக்குரிய வழிகாட்டியவர் இங்கே ஆமன் அவர்கள் இவ்வொன்று பல்வேறு நபர்களை குறிப்பிடலாம். வீட்டாருடைய கல்யாணம். ஆகவே ஊடகத்துறை சார்பாக இங்கு வந்து என்னுடன் கடமையாற்றிய எனது நிகழ்ச்சிகளை தொகுத்த ஊடகவியலாளர்களுக்கு நான் பெருமையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நண்பர் ஹிஷாம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை திறன்பட நடத்தினார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் பிடிக்கப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் கூட எனக்கு நடக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய நண்பர் மசூர் அவர்கள் வீட்டுக்கு வீடு சென்று அனைவரை வழங்கி உங்களை அழைத்திருக்கின்றார். என அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நிலையில் இந்த புத்தகத்தை வெளியில செயல்பட்ட என்னுடைய நீதியரசர் அப்துல் கபூர் அவர்களுக்கும் அதே போல சத்யநாதன் அவர்களுக்கும் ஏஎல் சத்தார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இந்த பத்திரிகையினுடைய திணற பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.